வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போறோம்னா, வைகுண்ட துவார தரிசனம் பற்றின சில இன்ஃபர்மேஷன் டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கார்த்திகை தீபோற்சவம் இன்னைக்கு 15ஆம் தேதி நடக்க இருக்கு. அதை பற்றின தகவலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நேற்று எத்தனை பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க, அகாமடேஷன் ஸ்டேட்டஸும், ஸ்ரீவாரி மெட்டில் எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்காங்க அதை பற்றின ஸ்டேட்டஸும், இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வைகுண்ட துவார தரிசன ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் இந்த தரிசனத்தை பார்க்க முடியும், யாரெல்லாம் பார்க்க முடியாது, எந்தெந்த தரிசனத்தெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு டிடிடி வெளியிட்டிருக்காங்க. அதாவது தரிசன டோக்கனோ தரிசன டிக்கெட்டோ இல்லாதவங்க இந்த தரிசனத்தை பார்க்க முடியாது. அதாவது வைகுண்ட துவார தரிசனம் பார்த்தோம்னா ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரையும் நடக்க இருக்கு. இந்த தரிசனத்தில் யார் அலோவ் பண்ணுவாங்கன்னு ரொம்ப நாளாக நம்மளுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதாவது போன வருஷம் ஃப்ரீ தரிசனம்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா டிடிடியோட புது போர்டில் அமைஞ்சிருக்கிறதுனால தரிசனத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்துவாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இதுவும் போன வருஷம் மாதிரியே தான் இலவச தரிசனத்தெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. தரிசன டிக்கெட் இருக்கவங்களும் தரிசன டோக்கன் இருக்கவங்க மட்டும்தான் சாமி தரிசனம் பார்க்க முடியும் அப்படின்ட்டு நேற்று ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கான டிக்கெட்ஸ் என்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல் இன்னும் டிடிடி அனௌன்ஸ் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான பக்தர்களை சாமி தரிசனம் பார்க்க வைக்கணும்ட்டு டிடிடி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதனால விஐபி பிரேக் தரிசனத்தெல்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. அது கூடவே ப்ரிவிலேஜ் தரிசனம்னு சொல்லக்கூடிய இன்ஃபேன்ட் தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், பிசிக்கலி சேலஞ்ச் தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், இந்த எல்லா தரிசனங்களையும் டிடிடி ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாளைக்கு பக்தர்கள் சிரமம் இல்லாமல் கூட்ட நெரிசல் இல்லாமல் பார்க்கணுன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் ஸ்லாட்டில் தரிசனத்துக்கு வர சொல்லி டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே கியூ லைனில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக புதுசாக 3000 ஸ்ரீவாரி சேவாஸை அலாட் பண்ணியிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசனத்தில் 300 ரூபா டிக்கெட்டும் எஸ்எஸ்டி டோக்கனும் புக்கிங் என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்ற தகவலை இன்னும் டிடிடி அனௌன்ஸ் பண்ணல. அப்படி அனௌன்ஸ் பண்ணும் பட்சத்தில் நம்மளோட சேனலை அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அவர்கள் மந்த்ராலய மடத்தோட குரு அவர்கள் நேற்று சாமி தரிசனத்துக்காக திருமலைக்கு வந்திருந்தாரு. இஓ அவர்கள் அவரை வெல்கம் பண்ணாரு. இன்னைக்கு டிசம்பர் 15ஆம் தேதி இன்னைக்கு திருமலையில கார்த்திகை தீபோற்சவம் நடக்க இருக்கு. கார்த்திகை தீபோற்சவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கார்த்திகை மாசமும் திருமலையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னைக்கு அகல் விளக்குகளால கோயில் முழுவதுமே அகல் விளக்கு ஏற்றப்படும். அடுத்தது இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அதிகாலை 3:30 மணி நிலவரப்படி 3977 டோக்கன்கள் இருந்தது. ஸ்ரீவாரி மெட்டில் பார்த்தோம்னா இன்னைக்கு 2000 டோக்கன்கள் வழங்கியிருக்காங்க. மதியானம் 1 மணிக்காக 500 டோக்கனும், 2 மணிக்காக 1000 டோக்கனும், அடுத்தது 3 மணி ஸ்டேட்டஸ் படி 500 டோக்கனும், மொத்தம் 2000 டோக்கன்கள் வழங்கியிருக்காங்க. அகாமடேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா காலையில 4:30 மணி ஸ்டேட்டஸ் படி 1065 ரூம் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ மதியானம் 12 மணி ஆகுது. 12 மணி ஸ்டேட்டஸ் படி இன்னும் 200 ரூம்கள் அவைலபிள் இருக்கு. அதாவது 50 ரூபாய் ரூமும் 100 ரூபாய் ரூமும். நேற்றுக்கு தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா 72,962 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா 22 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அப்ராக்சிமேட்டா 18 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த வாரத்திலே நேற்று தான் க்ரௌட் அதிகமாக பதிவாயிருக்கு. இந்த வாரத்தில் மீதி நாட்கள் எல்லாமே 70,000க்கு உட்பட்ட பக்தர்கள் தான் சாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறு எப்பவுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா, எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். சர்வ தரிசனத்தில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் வரையும் ஆகலாம். தினமுமே எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா அதிகாலை 2 மணிக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலையும், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலையும், அலிப்பிரி நடப்பாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க சீக்கிரமாக போயிட்டு கியூ லைனில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிடலாம். எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அதாவது டோக்கன் இன்னும் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். மார்ச் மாதத்துக்கான புக்கிங்லாம் ஓப்பன் ஆக இருக்குது. மார்ச் மாதம் சாமி தரிசனம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இன்னும் 2-3 நாளில் இதுக்கான அப்டேட்லாம் வரும். ஸோ பிளான் பண்ணிக்கிட்டா நம்மளால் டிக்கெட்லாம் சீக்கிரம் புக் பண்ணிட முடியும். மேலும் திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.